guys, welcome to Vishwa Vlogs. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோமோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ டாக் ஷோக்கு வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே. இப்போ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வா விலாக்ஸ். ஆமாங்க, என் பையன் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த டாக் ஷோக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். இது எங்களோட ஃபஸ்ட்டு டாக் ஷோ. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் காலாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டாக் ஷோ. அவனை நாங்கள் இந்த டாக் ஷோக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் பெருந்துறையில் ஏஇடி ஸ்கூல் வளாகத்தில் தாங்க நடந்தது. இது யார் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் அவங்க இணைஞ்சு தான் இந்த பாரம்பரிய நாய்கள் கண்காட்சி நடத்தினாங்க. இது நாய்களுக்கு மட்டும் இல்லைங்க, நாட்டு மாடுகளும் நிறைய கலந்துருந்தது. நல்ல பெரிய பெரிய மாடுகளாகவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் மாடுகளெல்லாம் அவ்வளோ கிட்டத்தில் தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த நாய்கள் கண்காட்சியில் நம்ம நாட்டு நாய்களான சிப்பி, கன்னி, கோம்பை, அப்புறம் மூத்தோல் அப்படிங்கிற ஒரு நாட்டு நாய் இனத்தையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்குறேன். எல்லா டாக்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. நாங்கள் கிட்ட போனாலுமே வாலாட்டிக்கிட்டு அழகாக எங்கள் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த டாக் ஷோக்கு எங்கள் காலாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இதுதான் எங்களோட ஸ்டால். ஒவ்வொரு டாக்குக்கும் தனித்தனியான ஸ்டால் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து எங்களோட ஸ்டால். எங்களோட பிஎம் பேர்ட்ஸ் ஃபார்மோட இது இருக்குது பாருங்கள், பேனர் இருக்குது. எங்கள் காலா வந்து படுத்துட்ருக்கிறான். அது மட்டும் இல்லை, எங்கள் துவியோட 2 குட்டிங்களுமே நாங்கள் எங்கள் ஷோக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்க பக்கத்து ஸ்டாலில் படுத்திருக்காங்க. இது வந்து எங்கள் காலா படுத்துட்ருக்கிறான். அவன் காலையிலேருந்து எல்லாத்தையும் புதுசாக பார்க்கறதுனால ஒரு மாதிரி டயர்டாகி படுத்திருக்கான். அதே மாதிரி டாக்குக்கான ஃபுட்டையும் அவங்களே கொடுத்தாங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எங்களுக்கான ஃபுட்டாகட்டும் டாகுக்கான ஃபுட்டாகட்டும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டால் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக நடத்துனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டாகுக்கான பிஸ்கட்டை கொடுக்குறாங்க. அதில் இந்த கவரில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாகுக்கான பிஸ்கட்ஸ் ஒரு 4-5 பேக்கெட் இருந்தது. ஷாம்பு, கென்னல் வாஷ் அப்படின்னு டாக்கு சம்மந்தமான எல்லா திங்ஸும் அதில் இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலாவை ஷோ பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒபே கமாண்டு, டாகோட ஓனர் வந்து கமெண்ட் கொடுத்தா டாக் ஒபே பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான டெஸ்ட் இது. புள்ளி குட்டால எங்கள் காலா மட்டும்தான் கமெண்ட்லாம் பண்ணல, ஏன்னா அவன் 6 மாதத்து குட்டி தான். எல்லா புள்ளி குட்டாவுமே அங்கே ஏஜ்டான டாக் தான் வந்திருந்தது. 1 இயருக்கு மேலே ஏஜான டாக் தான் வந்திருக்கு. இவன் மட்டும்தான் 7 மந்த் ஓல்டான டாகு. ஸோ நிறையா கமெண்ட் கொடுக்கல. சிட்டு, அப்பு, அப்புறம் வாக்கு, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கே அவன் நல்லா ஒபே பண்ணான். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நீங்களுமே அவன் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கடைசியில் ஜெயிச்ச எல்லாத்துக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.